ஒரு மனுஷன் இந்த பூமியில மரிக்கும் போது அவன் எப்படி இருப்பான்? வேலை குறைஞ்சிருக்கும், கண்ணு மங்கி இருக்கும், அப்புறம் காது கேட்காது, கால் நடக்க முடியாது, படுத்த படுக்கையா இருப்பான். அப்புறம் என்ன பண்ணும்? மோசே ஜனங்கள் மத்தியில நிக்கிறாரு. நிக்கும் போது ஜனங்களால ஒரு முகத்தை பார்க்கவே, அப்ப என்ன நடந்திருக்குது? தேவனோடு அவர் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது அந்த மகிழ்ச்சி முக மலர்ச்சியா வெளியில என்ன பண்ணுது? அந்த முக மலர்ச்சி வெளியில வரும்போது கண்ணு பார்வை குறையல, பலவீனம் வரல. 120 வருஷம் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எதுல சந்தோஷம்? கடன் மாறினா சந்தோஷங்க, என் புள்ள நல்லா படிச்சா சந்தோஷங்க, எனக்கு நல்ல வருமானம் வந்தா சந்தோஷங்க, நல்ல பெருக்க வந்தா சந்தோஷங்க. இல்லைங்க, சந்தோஷமே இதுல தான் இருக்குது. பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு வேணும், நல்ல சம்பளம் வேணும், எல்லாம் ஓகே தான். அதெல்லாம் எப்படி வரும்? நான் கிறிஸ்துக்குள்ளார என்ன பண்ண போறேன்? மன மகிழ்ச்சியாய் அந்த 40 நாட்களும் தேவனோடு அந்த உறவு, அந்த ஐக்கியத்துல அந்த மோசே இருக்கும் போது முகம் ஆடல, கொலபசி வரல, வேற எண்ணங்கள் வரல, வேற சிந்தைகள் வரல, வேற எந்த எண்ணங்களும். அதனாலதான் முகம் மலர்ச்சியா இருந்து, அதனாலதான் 120 வருஷம் இருந்தாரு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள்னாலும் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது அது எனக்கு அதான் மருந்து. அந்த சந்தோஷம் தான் எனக்கு நல்வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சந்தோஷம் தான் எனக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை எனக்கு நீடி ஆயுளை ஏற்படுத்தி கொடுக்கும். நானா நல்லா வாழ போறேங்கிற காட்டிலும் அந்த சந்தோஷமே என்ன பண்ணணும்? வாழ. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். விசேஷமா சுவிசேஷத்தை குறித்து, அந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட மகிழ்ச்சியை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆமென். இங்க இயேசுவுடைய பிறப்பு குறித்து என்ன பண்ணுது? இங்க சொல்லப்படுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எப்படிப்பட்டது சொல்லுங்க? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க இயேசு பிறந்தார். ஆமென். இப்ப இயேசு இந்த உலகத்துல பிறந்தது குறித்து சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இயேசு இப்ப உங்க உள்ளத்துள்ள என்ன பண்றாரு? பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உள்ளத்துக்குள்ளார அவர் பிறப்பின் மூலமாக ஒரு சந்தோஷம் உண்டாச்சா? நமக்கு எத்தனை பேருக்கு உண்டாச்சு? இயேசு எனக்குள்ளார வரும்போது என்னுடைய பாவம் வெளில போயிடுச்சு, அவருடைய நீதி எனக்குள்ளார வந்துருச்சு. அப்ப முதல் நான் ரட்சிக்கப்படும் போது அந்த சந்தோஷம் எனக்குள்ளார வந்துச்சு. அந்த சந்தோஷம் எனக்குள்ளார இருக்கிறதை அதை எண்ணாம இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அதுதான் சந்தோஷமா எனக்கு என்ன பண்ணுது? தெரிகிறது. இன்னைக்கு உலகமே வேற சந்தோஷம் எண்ணி வேற நோக்கி போயிட்டு இருக்கிறது. ஆனா நாம மாத்திரம் தான் சந்தோஷம்னா எங்க தான் இருக்குது? கிறிஸ்துக்குள்ளார இருக்குது. ஆமென். அதான் அப்போஸ்தலன் இங்க பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்ற, சந்தோஷமா இருங்கள். என்ன சிச்சுவேஷன் அவர் சொல்றாருன்னா, அவர் இருக்கிறது சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள இருந்து அங்கிருந்து வெளியில இருக்கிறவருக்கு சந்தோஷத்தை என்ன பண்றாரு அவர்? ஏன்னா அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரா வெளியில இருக்கிறாரான்னு முக்கியம் இல்ல, ஆனால் அவருக்குள்ளார என்ன இருக்குது? சந்தோஷம். அப்ப அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்கள் நான் கிறிஸ்துக்குள்ளார் வந்திருக்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ளார் இருக்கிறார், கிறிஸ்துக்குள்ளார் நான் இருக்கிறேன், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்குச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா நாம ஒன்று எதிர்நோக்கி வருகிறோம். அது வந்துச்சுன்னா சந்தோஷம், அது வரல நமக்கு சந்தோஷம் இல்லவே. ஆனா முதல்ல எது சந்தோஷம்? முதல்ல என்னுடைய பாவம் என்ன விட்டு என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு. அந்த போனதால நான் இப்ப நீதிமானா என்ன பண்றேன்? இருக்கிறேன். அதான் எனக்கு சந்தோஷம். அந்த உள்ளார்ந்த சந்தோஷத்துல நான் இருக்கும்போது அந்த சந்தோஷத்தின் மூலமாக, அந்த மகிழ்ச்சியின் மூலமாக தான் எனக்கு சுகம், அந்த மகிழ்ச்சியின் மூலமாக தான் எனக்கு ஆரோக்கியம், அந்த மகிழ்ச்சியின் மூலமாக தான் எனக்கு நல்வாழ்வு, அந்த மகிழ்ச்சியின் மூலமாக தான் எனக்கு ஏராளம், அந்த மகிழ்ச்சியின் மூலமாக தான் எனக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம அந்த மகிழ்ச்சியில இருக்கிறோமா? நீங்க வரீங்க, நல்லா இருக்கீங்களான்னா நல்லா இருக்கிறேன்னு சொல்றீங்க, சிரிக்கிறீங்க. வெளிப்புறமா சிரிக்கிறீங்களா? உள்ள இருந்து உங்களுக்கு சந்தோஷம் வருதா? உள்ள இருந்து சந்தோஷம் வந்துச்சுன்னா உங்களுக்கு சுகம் இருக்கும். உள்ளே இருந்து சந்தோஷம்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். உள்ள இருந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும்.
வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா. நம்முடைய பலன் எங்க இருக்குது? இப்ப நிறைய பேர் பலன் எங்க இருக்குதுன்னா, நல்லா சாப்பிட்டா பலன், நல்ல பணம் இருந்தா பலன், நல்ல ஆட்கள் இருந்தா பலன், என்னுடைய குறைகளை துக்கங்களை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா எனக்கு பலன், இப்படியே போயிடுச்சு. ஆனால் எதுதான் எனக்கு பலன்? அப்ப இன்னைக்கு நீங்கள் நல்லா விளையங்கணும், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், அந்த மகிழ்ச்சியின் மூலமாக எனக்கு பலன் என்ன பண்ணுது? அப்ப அந்த மகிழ்ச்சியின் மூலமா தான் எனக்கு பலன், மகிழ்ச்சியின் மூலமா தான் எனக்கு ஆரோக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மகிழ்ச்சி தான் இருந்துச்சுன்னா, அந்த மகிழ்ச்சியின் மூலமாக சுகம், பலன், ஆரோக்கியம் என்னன்னாலும் நமக்கு என்ன பண்ணும்? உண்டாகும். நீங்க கேட்கலாம், அது எப்படி எனக்கு வரும்னு சொன்னா, அந்த மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, அந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல ஜாய்னு சொல்லுது. அந்த கிரீக் வேத வார்த்தை என்ன சொல்லுதுன்னா கரா அப்படின்னு அர்த்தம். கரா என்பது கரீஸ்னு வருகிறதா. அப்ப கரீஸ்னு என்ன அர்த்தமா? கிரேஸ்னு அர்த்தமா. அப்ப மகிழ்ச்சி இருக்கு, மகிழ்ச்சியா நான் இருக்கிறேன்னா எனக்குள்ள என்ன இருக்குது? கிருபை இருக்குது. எனக்குள்ள என்ன பண்ணுது? அப்ப எனக்குள்ள கிருபை இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியின் மூலமாக எனக்கு சுகம் என்ன பண்ணும்? நீங்க எப்படி எனக்கு மகிழ்ச்சியின் மூலமாக சுகம் வரும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அது நாங்க ஔஷதம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். என்ன ஔஷதம்னா ஆங்கில பைபிள்ல மெடிசின். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருந்தானா அந்த மகிழ்ச்சி தான் அவனுக்கு மெடிசன். ஹல்லேலூயா. அப்ப ஔஷதம் என்பது மருந்து. அப்ப ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருந்துட்டான்னா அவன் உடல்ல என்னதான் உண்டாகும்? சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், நீடி ஆயுள். அப்ப இங்க சொல்றாரு, திரும்ப அதை வாசிக்கிறேன், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்குள்ளார சந்தோஷம் இல்லாம உலர்ந்து போய் இருந்தேன்னா என்னுடைய எல்லா சரீரத்திலையும் என்னதான் வரும்? உலர்ந்த எலும்பு போல என் வாழ்க்கை என்ன பண்ணும்? அப்ப உயிர் இருக்குது ஆனால் உணர்வற்று இருக்கிறேன், உயிர் இருக்குது ஆனா சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன், உயிர் இருக்குது எனக்கு நிம்மதியா இல்லை. ஏன்னா நான் அந்த மகிழ்ச்சி மன மகிழ்ச்சிக்குள்ளார இருக்கும்போது அந்த மன மகிழ்ச்சியே எனக்கு மருந்தா என்ன பண்ணுது? எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஆமே. மனோ தூக்கத்தினாலே ஆவி. அப்ப மன மகிழ்ச்சி என்னத்தை கொடுக்கும்? சொல்லுங்க. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சிய. ஆமா, மன மகிழ்ச்சிங்கிறது வெளிப்புறம் இல்ல, உள்ள நீங்க கிறிஸ்துக்குள்ளார சந்தோஷமா இருந்தீங்கன்னா, மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, அது எங்க தெரியுமா? எங்க தெரியும்? முகத்துல தெரியும். சரி, இந்த மகிழ்ச்சி முகத்துல தெரியத்தால எப்படிங்க நான் நல்லா வாழ முடியும், நான் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது தான் மோசேயை குறித்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். உபாகம் 34:7, மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான், அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறைவும். ஒரு மனுஷன் இந்த பூமியில மரிக்கும் போது அவன் எப்படி இருப்பான்? பலம் குறைஞ்சிருக்கும், கண்ணு மங்கி இருக்கும், அப்புறம் காது கேட்காது, காலு நடக்க முடியாது, படுத்த படுக்கையா இருப்பான். அப்புறம் என்ன பண்ணும்? போயிடுவோம். மேக்சிமம் அப்படிதான் ஒரு மனுஷன் மறிப்பான், இல்லைங்களா? ஆனா இங்க சொல்லுது மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். அந்த முகம் மலர்ச்சி என்பது எது வரைக்கும் செல்லுதுன்னா, உள்ள அவருக்கு சந்தோஷம் என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப உள்ள இருக்கிற சந்தோஷம் முகத்துல என்ன பண்ணுது? அது தெரியுது. அது முகத்துல மாத்திரம் தெரியல, கையில தெரியுது, காலில் தெரியுது, இடுப்புல தெரியுது, கண்ணுல தெரியுது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மோசே தேவனோடு இணைந்து, தேவனோடு சஞ்சரித்து, தேவனோடு நடந்து, இல்லைங்களா? நமக்கு தெரியும் அதெல்லாம். அப்படி இருக்கும்போது 40 நாட்கள் யாரோட இருக்கிறாரு? மோசே தேவனோடு இருக்கிறார். தேவனோடு இருக்கும்போது மோசேக்கு தெரியல, மோசே ஜனங்கள் மத்தியில் என்ன பண்றாரு? நிக்கிறாரு. நிற்கும் போது ஜனங்களால ஒரு முகத்தை பார்க்கவே. அப்ப என்ன நடந்திருக்குது? தேவனோடு அவர் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது அந்த மகிழ்ச்சி முக மலர்ச்சியா வெளியில என்ன பண்ணுது? அந்த முக மலர்ச்சி வெளியில வரும்போது கண்ணு பார்வை குறையல, பலவீனம் வரல. 120 வருஷம் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எதுல சந்தோஷம்? கடன் மாறினா சந்தோஷங்க, என் புள்ள நல்லா படிச்சான் சந்தோஷங்க, எனக்கு நல்ல வருமானம் வந்தா சந்தோஷங்க, நல்ல பெருக்கம் வந்தா சந்தோஷங்க. இல்லைங்க, சந்தோஷமே எதுல தான் இருக்குது? எனக்கு கர்த்தருக்குள்ளார.
ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடுறோம். பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு வேணும், நல்ல சம்பளம் வேணும், எல்லாம் ஓகே தான். அதெல்லாம் எப்படி வரும்? நான் கிறிஸ்துக்குள்ளார என்ன பண்ண போறேன்? மன மகிழ்ச்சியாய். மோசே இல்ல, மேல ஏறுந்தான், இறங்க வரைக்கும் அப்ப என்னத்தை சாப்பிட்டாரு? தேவனோட வார்த்தைகளும் தேவனோட சஞ்சரிக்கவும். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மகிழ்ச்சி என்பது, அந்த உபவாசம் என்பது நாம ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிட்றோம். இப்ப நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு நான் அறிவிக்கிறேன், 40 நாள் என் கூட இருந்து பிரேயர், பாசிங் பிரேயர்னு. ஒரு வேளை முடிச்சு 2 வேளை 2 தடவை சாப்பிடுறது இல்லைங்க. 40 நாள் உபவாசம், 40 நாள் பிரசங்கம், 40 நாளும் பாட்டு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் சொல்லாத பேச வந்துட்டேன், சொல்லிட்டு வந்துடுறேன். போய் அங்க வேலையே இல்லை. மோசே கிட்ட அந்த வேலையை வந்தது தான். தேவன் சொல்ற வரைக்கும் போவே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நீங்க வந்துட்டீங்க, அவ்வளவுதான். கேட்ட போட்டு 40 நாள் இங்க, 40 நாள் முடிஞ்ச வெளில அனுப்போம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அழுவே ஆரம்பிச்சிருவான். என்ன விட்டுருங்க சாமி, நான் சாப்பிட்றனாலும் பரவாயில்ல, என்ன ஆள முதல்ல என்ன பண்ணுங்க, சோறே வேணாம், நான் வீட்டுல போய் வேணும்னா பாசிங் இருக்கிறேன், இங்க இருக்கவே. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 40 நாட்களும் தேவனோடு அந்த உறவு, அந்த ஐக்கியத்துல அந்த மோசே இருக்கும்போது முகம் ஆடல, கொலைப்பசி வரல, வேற எண்ணங்கள் வரல, வேற சிந்தைகள் வரல, வேற எந்த எண்ணங்களும். அதனாலதான் முகம் மலர்ச்சியா இருந்து, அதனாலதான் 120 வருஷம் இருந்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு 1 மணி நேரம் மேல போச்சுன்னா, 1 மணி நேரம் ஆச்சா, என்ன சீக்கிரம் விடுவாருன்னு பார்த்தா நிறைய கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுல பாதி கதை சொன்ன கதை வேற சொல்றாரு. பல எண்ணங்கள். ஏன்னா நாம வேற கமிட்மெண்டோட வரோம். அங்க வரும்போது வேற எண்ணத்தோட என்ன பண்றோம்? 12 மணிக்கு முடிஞ்சிடும், நான் 1 மணிக்கு வந்துடுறேன். 12 மணிக்கு இல்லை, 1 மணிக்கு விட்டுருவாரு. எப்படி பார்த்தாலும் நான் 2க்கு வந்துடுறேன். ஏன்னா அப்படிதான். ஆனா அங்க இல்லவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு தேவனோடு இருக்கும்போது, என்ன இருக்குது என்ன இல்லை, எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். என்ன இருக்கு என்ன இல்லை, என்னோட தேவன் இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, என்னோட அவர் இருக்கும்போது அதுதான் எனக்கு சந்தோஷம். வந்துட்டுன்னா எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை தவிர நல்லவராய். அதான் தேவனோட ராஜ்யம் வந்து புசிப்பும் குடிப்பும் இல்லை. அது என்னது? நீதினால் உண்டாகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு அந்த தேவன் ராஜ்யத்துக்குள்ளார வரும்போது எனக்கு சாப்பாடு பிரச்சனையே. அப்ப தேவனோடு மோசே இருக்கும்போது சாப்பாட்டு பிரச்சனைக்கு ஒரு வேலையே இல்ல. ஹல்லேலூயா. அப்ப சாப்பாடு தேவையா? தேவைதான். சொல்றால, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து. அப்ப எந்த ஆகாரத்தை சாப்பிட்டாரு மோசே? தேவனுடைய. அதான் மகிழ்ச்சி அவருக்கு. அதனாலதான் அந்த மகிழ்ச்சியின் மூலமாக கை வீங்கல, காலு வீங்கல, நடந்தா பிரச்சனை இல்லை. என்ன சொல்ற, என்ன பண்ணுதுப்பா, நடந்தா கூட வருது அப்படின்னா உடம்பு பலவீனம் சொல்றோம். ஆனா மோசேக்கு இல்லவே. ஹல்லேலூயா. அந்த முக மலர்ச்சியானது கண்ணுக்கு போகுது, காலுக்கு போகுது, எல்லா விதத்திலையும் பலவீனமே. ஹல்லேலூயா. அதான் மோசே மரிச்சதை யாரும் பார்க்கவே முடியல. இன்னைக்கு நீங்க ஒரு நாள் முடிவு பண்ணிக்கணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு குட்டையில தண்ணி இருக்குது, அதுக்கு ரொம்ப கலங்கி போய் இருக்குது, அழுக்கான தண்ணீரா இருக்குது. ஒரு நல்ல தண்ணி வருது, நல்ல தண்ணி வரும்போது அந்த குட்டையில இருக்க தண்ணி வெளியாயிடுது, நல்ல தண்ணி அது என்ன பண்ணுது? நிரம்பிடுது. அப்படிதான் நான் பாவம் உழண்டு போய் கடந்தேன், சாபத்திலையும் நோயிலும் உழண்டு போய் கடந்தங்க. கர்த்தர் கிருபையா என் மேல இரக்கம் வச்சு என் அபிஷேகம் பண்ணி என் பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? கழுவி. நான் இப்ப நான் நீதிமானா இருக்கிறேன். இப்ப எனக்கு எது சந்தோஷம்? நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பாவி அல்ல. ஹல்லேலூயா. அப்ப அந்த சந்தோஷம் எனக்கு இருந்துச்சுன்னா என் பாவ உணர்வுகள், பாவ எண்ணங்கள் எனக்கு மேலவங்க. ஆனா வேற சந்தோஷம் இருந்துச்சுன்னா, ஐயோ பணம் இல்லையே, ஐயோ பொருள் இல்லையே, தேவைகள் இல்லைன்னா என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், ஏது, இதெல்லாம் என்ன பண்ண யோசனை. அப்ப நாமளே நம்மளை வழி விலகி போவதற்கு வழி அதிகமா என்ன பண்ணுது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள்னாலும் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது அது எனக்கு அதான் மருந்து. அந்த சந்தோஷம் தான் எனக்கு நல்வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சந்தோஷம் தான் எனக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சந்தோஷம் எனக்கு நீடி ஆயுளை ஏற்படுத்தி கொடுக்கும். நானா நல்லா வாழ போறேங்கிற காட்டிலும் அந்த சந்தோஷம் என்ன பண்ணணும், வாழ வைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவா இருக்குன்னு என்ன பண்றாரு, விரும்புற. இன்னும் சொல்லுறத பாருங்க, 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையான
களி கூர்ந்து. இது இன்னொரு மொழிபெயர்ப்பு நான் படிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை கண்டதில்லை. பாத்தீங்களா ஏசப்பாவை? இல்லை. ஆனால் எப்படி இருக்கிறோம்? அன்பு, சந்தோஷமா இருக்கிறோம். அன்பு வருது இல்லையா? அடுத்து சொல்றாரு, நீங்கள் அவரை காணாதிருந்தும் இப்பொழுது அவரில் விசுவாசமா? ஒண்ணு பார்த்ததில்லை, அவரை மேல அன்பு கூறுகிறோம். இன்னொன்னு சொல்றாரு, நீங்க அவரை காணாதிருந்தோம் அவரை என்ன பண்றோம்? நம்ம விசுவாசிக்கிறோம். என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிற நீங்களும் நானும் எனக்குள்ளார சொல்லி முடியாத சந்தோஷம் வரணுமா? சொல்லி முடியாத. ஏன்னா நமக்கு தெரியும், காணாத தேவனை நான் நம்புறேன், காணாத தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப விசுவாசிக்கிறேன்னா எனக்குள்ளார சந்தோஷம் வரணும். ஏன்னா வேதம் சொல்லுது, காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவர்கள், காணப்படாதவர்களோ. அப்ப எனக்கு இன்னைக்கு காணப்படுகிற குறைவு, காணப்படுகிற பிரச்சனை, அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரியணும், காணப்படாத தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அதனால அவரை நான் விசுவாசிக்கும் போது எப்படி எனக்கு சந்தோஷம் வருகிறதோ அப்படிப்பட்ட சந்தோஷம் நான் வரும்போது காணப்படுகிற குறைவுகள் எனக்குள்ளார என்ன பண்ணும்? மாற. ஏன்னா காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவர்கள், கொஞ்ச நாள் இருக்கும், அது என்ன பண்றோம்? மாறிடும். ஆனா காணப்படாத அந்த சந்தோஷம் எனக்குள்ளார இருக்கும்போது அது எப்பயுமே நித்தியமான காரியத்தை என்ன பண்ணும்? நிலையான காரியத்தை எனக்கு என்ன பண்ணும்? செய்யாமே. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த நான் ரட்சிக்கப்பட்டதே எப்படிப்பட்டதுன்னா, சொல்லி முடியாத அன்ஸ்பீக்கபிள் ஜாய், சொல்லி முடியாத சந்தோஷத்தை நான் அனுபவிக்கும் போது சொல்லி முடியாத ஆசீர்வாதம் எனக்குள்ளார வரும். ஹல்லேலூயா. அப்ப சொல்லி முடியாத ஆசீர்வாதங்கள் வேணும்னா இல்லைங்களா, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டு சொன்ன? சந்தோஷமும் சமாதானமும் நீதியினால். இன்னொரு வசனம் பார்த்தா நமக்கு நல்லா புரியும். லூக்கா 10:17. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கீழ்ப்படுகிறதே என்றார்கள். என்ன சந்தோஷம் அவங்களுக்கு? பிசாசுலாம் அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென். இப்ப எல்லாமே எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா நான் எதுல இருந்தா எனக்கு கீழ்ப்படியும்? இயேசு எனக்குள்ளார இருக்கிறார், நான் கிறிஸ்துக்குள்ளார இருக்கிறேன். அந்த சந்தோஷத்தை நான் இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை அது என்ன பண்ணும்? எனக்கு என்ன மேற்கொள்ளாது நான் அதை என்ன பண்ணுவேன்? மேற்கொள்வோம். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு எது ரொம்ப அவசியம்? கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிற சந்தோஷம் தான் மிக மிக. அந்த சந்தோஷத்துல ஒரு மனுஷன் இருந்துட்டான்னா அந்த சந்தோஷத்தின் மூலமாகவே அவனுக்கு எல்லா காரியம் என்ன பண்ணும்? வரும். ஆமென். இன்னொரு விவரிக்க முடியாத சந்தோஷம் சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 10 வெள்ளி காசு ஸ்டோரி தெரியுமா? தெரியுமில்ல? ஒரு எத்தனை காசு காணாத போச்சு? 10 போகலைங்க, 1 தான் போச்சு. அந்த 1 காணாத போது கண்ண பண்றாங்க, கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க, கண்டுபிடிச்ச பிறகு அப்படியே ஒளிச்சு மறைச்சிட்டு ஆமாங்க காணாத போச்சு, கிடைச்சிச்சுன்னா அதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு வரவே இல்லை. எப்படி சொல்றாங்க? வரும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க? கூப்பிடியப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும்போது, ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் போது நம்ம அமைக்க வச்சுட்டு இருக்க மாட்டோம், எல்லாருக்கும் அதை என்ன பண்ணுவோம்? இப்ப அதான் சொல்ல. அப்ப விவரிக்க முடியாத சந்தோஷம். ஏன்னா காணல, கர்த்தரை என்ன கண்டுபிடிச்சாரு. காணாத தேவனை நான் விசுவாசிக்கிறேன், காணாத தேவனை நான் நம்புறேன். இன்னைக்கு அந்த சந்தோஷம் நான் இருக்கும்போது நான் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்றோம்? நமக்கு சாதம் இதை விட்டுருங்களேன், ஒரு கடைக்கு போறோம், ஒரு நல்ல புடவை வாங்குறோம், நல்லா இருக்குது, விலை கம்மியா இருக்குது, நல்லா இருக்குது விலை, நமக்கு அதான் மெயின். நல்லாவும் இருக்கணும், கம்மியா இருக்கணும். என்ன பண்ணுவோம்? உடனே போன் அடிச்சு சீக்கிரம் போயிடு, இல்லைன்னா தீந்துரும். எப்படி தெரியுமா? விவரித்து பேசுவோம். என்ன பண்ணுவோம்? அப்போ ஏன் பேசுறேன்னா அந்த விலை கம்மி, தரம் நல்லா இருக்கு, அது எனக்குள்ளார வந்துருச்சு. வந்ததால நான் என்ன பண்றேன்? அதை விவரித்து என்ன பண்றேன்? சொல்றேன். ஏன் சொல்றேன்? அதனால அவங்களுக்கு பயன் கண்டிப்பா. இன்னைக்கு நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டதின் சந்தோஷம் எனக்கு இருந்துச்சுன்னா அதை நான் சொல்லுவேன். நான் ரட்சிக்கப்பட்டதே என்னன்னு தெரியாம என்ன பண்றேன்? நான் ரட்சிக்கப்பட்டது எதுன்னு தெரியாம, என்னன்னு தெரியாம. ஏன்னா பாவம் அறியாதவர் எனக்காக பாவமாக்கி அவர் பாவமான பிறகு நான் நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறேன். எல்லாமே ஒண்ணுதான். இப்ப பாவம் அறியாதவர் எனக்காக பாவமாகும் போது என் பாவம் அவர்கிட்ட போச்சு, நீதி எனக்கு வந்துருச்சு இல்லையா? அப்ப இன்னைக்கு தரித்திரம் போயிடுச்சு, ஐஸ்வர்யம் எனக்கு வந்திருக்குது, சுகவீனம் போயிடுச்சு, பலம் எனக்கு வந்திருக்குது. ஒண்ணு மட்டும் இல்லை, எல்லாமே அதை அப்படி ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப நான் சுகவீனத்தில் இருக்கிறேனா? இல்ல, சுகவீனம் என்னுடையது இல்ல, என்னது பலம் தான். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மகிழ்ச்சி, இந்த மன மகிழ்ச்சி, நான் கிறிஸ்துவுக்குள்ளார சந்தோஷமா இருக்கும்போது இடம் எனக்கு பிரச்சனையே, பவுலுக்கும் இடம் பிரச்சனையே இல்லை. இப்ப போய் மோசேக்கு வாங்க, மோசே சந்தோஷமா இருந்தார் இல்லையா? முகம் மலர்ச்சியா இருந்துச்சு, நல்ல பலத்தோடு இருந்தாரு. அவர் பிரச்சனை சந்திக்காம இருந்தாரா? மோசே கடுமையான பிரச்சனை சந்திச்சாரு. 30 லட்சம் பேரு
அது சாதாரண ஆளு இல்லவே இல்ல, முறுமுறுக்கிறேன் ஆளு, வணங்கா கழுத்துல எல்லாம் இருந்தாலும் இவருக்கு சந்தோஷம் இருக்குது. அதான் மேற்கொள்றாரு. இப்ப நீங்க வாழ்க்கையில நாம நினைக்கிறோம் எல்லாம் சுமூத்தா போனா அப்படிங்கிறோம். அது உள்ள இருந்து வராது, ஏதோ கொஞ்சம் ஒட்டிட்டு வரும். ஆனா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எதிர்ப்பா இருக்குது, எல்லாம் பிரச்சனையா இருக்குது, எல்லாம் கஷ்டமா இருக்குது. வருமா சந்தோஷம்? ஆனா அப்படி இருக்கிறது தான் சந்தோஷங்கிறாரு. ஹல்லேலூயா. மோசே அதை தான் அனுபவிச்சாரு. எல்லாரும் ஆப்போசிட்டா இருந்தாங்க. நீங்க ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, ஆண்டவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. மோசே சொல்றாரு, மோசே கொஞ்சம் பொறு, எல்லாரையும் முடிச்சிடறேன். ஒன்றுலேருந்து ஒரு ஜாதி என்ன உருவாக்கி நான் அங்கே கொண்டு போறேங்கிறாரு. நானா இருந்தா சொல்லிருப்பேன், போட்டு தள்ளுங்க ஆண்டவரே, அதெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல போட்டு தள்ளுங்க, இது இவனோட தொலை தாங்க முடியல சொல்லிருப்பான். மோசே ஏன்னா அவருக்கு தெரியும் சந்தோஷம். எப்படினாலும் கர்த்தர் என்ன தலைவனை ஏற்படுத்தி இருக்கிறார், என்னை கொண்டு என்னெல்லாம் செய்யணும் கர்த்தர் விரும்பினாரோ அப்படி செய்வாரு. நான் அவருக்குள்ளார இருக்கிறேன், அவர் சந்தோஷம் இருக்கிறேன். யாரு எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கிறத நான் யோசிக்கிறது இல்லை, அந்த பிரச்சனைக்கு பதில் எப்படி கொடுக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப நமக்கு என்னன்னா பிரச்சனையே இல்லைனாலும் யோசிச்சுட்டு கிடப்போம், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு, அதெல்லாம் உட்காந்து இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், மோசே முழுவதுமா அங்க மோசேக்கு சொல்லும் போது தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் அநியாயத்துக்கு நம்புறான் தேவனை. எப்படி எப்படி இருக்கிறாங்களே, நம்ம எப்படி அநியாயத்துக்கு நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம தேடுற சந்தோஷம் வேற, மோசே தேடுற சந்தோஷம் வேற. யோபு சொல்றாரு, ஆட்டு மந்தை முதலிட்டு போனாலும் திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், ஏன்னா அது எனக்கு சந்தோஷம் இல்லை, அது எனக்கு சந்தோஷம் தான். நல்லா சாப்பிடணும், நல்லா வேணும், எல்லாம் வேணும். ஆனா அதை காட்டிலும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன, நான் உங்களுக்குள்ளார நினைச்சிருக்கணும், உங்களை நம்பணும், உங்களுக்காக வாழணும். அதுலதான் என் வாழ்வை என்ன பண்ணுது. இன்னைக்கு எல்லாருமே அந்த வாழ்வுக்குள்ளார வரலைங்க, இந்த வாழ்வுக்குள்ளார தான் இருக்கிறாங்க. அதான் ஜப சபைக்கு வரவங்க தொடர்ந்து அவங்களால வர முடியறது இல்லை. போனம் தான் பிரதர் நல்லா தான் சொன்னாரு, ஆனா எனக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகல. வேலைக்கு ஆகாது. நான் சொல்றது வேற, நீங்க நினைக்கிறது வேற. இன்னைக்கு சொல்றேன், அவ்வளவுதான் சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். உங்க நீதியில போய் தேவன்கிட்ட நிக்கிறது இல்லை. நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையும் குப்பையுமா இருக்குது. நம்ம நீதியில போய் தேவன்கிட்ட கேட்டிருக்கிறோம், இல்லப்பா உங்க நீதியில நான் இருக்கிறேன், அப்ப நான் உங்க பிள்ளையா நான் இருக்கிறானப்பா. ஹல்லேலூயா. அப்படி தேடும்போது அவர் சொல்றாரு, கொஞ்சம் கொடுக்க மாட்டேன்பா கூட. இன்னைக்கு சொல்றாரு, எப்பா நீ எதெல்லாம் வேணும் கூட கூட போயிட்டு இருக்கிறியோ, கொஞ்சம் கற்பை என் கூட வா. அது கூட போயிடாத, அது பாதியில கைவிட்டு போயிடும். ஏன் கூட வா, நான் உன்னை கடைசி வரைக்கும் என்ன பண்றேன். சத்தத்தையே காணும், யாருக்கும் சந்தோஷம் வரல. யாரும் அப்படி என்ன வரவே யோசிக்கிறீங்க, கரெக்டா தான் இருக்குது. அவர் சொல்லிட்டாரு, என்ன தேடு, என் நீதியை தேடு, என்ன தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நீ தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரரா இருக்கிற, நீ இந்த உலக ராஜ்யம் இல்ல, நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா என்ன பண்ற. அப்ப உனக்கு சந்தோஷம் இதுல தான் இருக்கணும், எனக்குள்ளார தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது உனக்கு கூட கூட என்ன பண்றேன். ஹல்லேலூயா. அது ஒழுங்குகரமாய் செய்யக்கூடிய தேவன் இல்லைங்களா. உங்களுக்கு தெரியும், சாப்பாடு இல்லாம போகுது இல்லையா, 5 அப்ப 2 மீன் வருது. சாப்பாடு வர்றதுக்கு முன்னாக 50 பேரா உட்கார வைக்கிறாரு. சாப்பாடே வரலங்க, 50 பேரா உட்கார வைக்கிறாரு. ஒழுங்குற இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் செய்யணும். சோத்துக்காக அலமாதாரா, சோறு என்ன பண்ணுவோம், சோறுக்காக. இன்னைக்கு உங்களுக்கு தானே, எதற்காக அலைய வேணாங்க, எல்லாம் தேடி வரும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டவருக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை, ரட்சிப்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் நிகரானது வேற எதுவுமே இல்லைங்க. ரட்சிப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுல நான் இருக்குதேன்னா எல்லாம் என்ன தேடி என்ன பண்ணும். அதான் சொல்றாரு, முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. தேடும் போதெல்லாம் கூட கூட என்ன பண்றேன். அப்ப 5 அப்ப 2 பேர் 5000 பேர் சாப்பிட்டுட்டு கூட கூடியா எடுத்து என்ன பண்ணாங்க, 12 கூட மீதி. அப்ப நீங்கள் அவரை தேடும் போதெல்லாம் எப்படி அவர் நமக்கு கொடுக்கிறாரு. கைத்தட்ட உங்களுக்கு இருக்கு, மீதி எடுக்கும்படியா. ஹல்லேலூயா. மைண்ட் மாறணும். இழுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரை, இழுத்துட்டு பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கை இல்லப்பா, மீதம் எடுத்து வைக்கிற. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன், என் பாத்திரம் நிரம்பி மட்டும் இல்லை வழின்னு ஆண்டவரேங்கிறான். இன்னைக்கு வாழ்க்கையில வழியணுமா, ஆசீர்வாதம் குறைவெல்லாம் வரணுமா, பிளாக் ஆகாத வரணுமா. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பிளாக் ஆகுது. நிறைய பேருக்கு என்ன பண்ணுது அப்படின்னு தெரியுமா, சில நேரம் வருது, சில நேரம் நின்றுது. அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு வயருக்கு 2 வயர் போனால் தான் கரண்ட் வரும் இல்லையா. ஒரு வயர் கரெக்டாக போய் நிற்குது, அந்த ஒரு வயர் மட்டும் அங்கே எங்கே துண்டு துண்டா இருக்குது. அந்த துண்டை என்ன பண்ணுது தெரியுமா,
நேரா ரெண்டுமே போய் தேவோட இணைஞ்சிருந்ததுன்னா லைட் அழகா எரியும். ஒரு ஒயர் மட்டும் கரெக்டாக போயிட்டு இருக்குது, இந்த ரட்சிப்பு. இன்னொரு மனது என்ன பண்ணுது, புள்ள பக்கம் ஜாயிண்ட் ஆகுது, அப்புறம் புருஷ பக்கம் ஜாயிண்ட் ஆகுது, அப்புறம் மாமனா பக்கம் ஜாயிண்ட் ஆகுது, கனெக்டிவிட்டி போகுது. ஆனா அங்கங்க ஜாயிண்ட் என்ன பண்ணுது, அப்ப மாமனாட்ட கொஞ்சம் வருது, புள்ளைகிட்ட கொஞ்சம் வருது, இதுல ஆயுசு முடிஞ்சிருச்சு. ஆயுசு முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு யோசிக்கிறோம், ஐயோ அந்த ஒயர் இருந்த மாதிரி இது கரெக்டா போயிருந்தா, தேவனோட போயிருந்தா கூட வந்திருக்குமே, ஆயுசு முடிஞ்சிச்சே. ஆனா கனெக்டிவிட்டி எங்கேயும் இல்லாம அவரையும் அவருடைய நீதியை நான் தேடுறேன். தேடும் போதெல்லாம் அவர் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கூட கொடுக்கறது எனக்கு உங்களுக்கு தெரியுதா? ஹல்லேலூயா. இப்போ நமக்கு சந்தோஷம் வருதா? பலவீனமே வராதான், சுகவீனமே வராது. எப்படி வராது? அந்த மகிழ்ச்சி தான் மருந்து. ஹல்லேலூயா. ஏசப்பா நல்ல ஹீரோவா தான் இருந்தாரு, அப்பப்போ ஒன்றும் செய்ய மாட்டாரு. வில்லன் வந்து அடி தள்ளுறது இல்லை. அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போன்னு சொல்லுங்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க அடிச்சு தள்ளுங்க ஆண்டவரே. நான் அடி தள்ள மாட்டேன்டா, நீ அடிச்சு தள்ளு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த சந்தோஷத்தை நான் முதல்ல இருக்க போறேன். அப்பதான் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் என்னை தேடி என்ன பண்ணும், கண்டிப்பா வரும். நீங்க இந்த சந்தோஷத்துல இல்லாம இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்சா சந்தோஷம், இதை முடிச்சா சந்தோஷம் சொன்னா ஒன்று முடியும், வாழ்க்கை முடிஞ்சிடும். வாழ்க்கை முடிஞ்சிடும், எல்லாமே வரும், எதுவும் வராதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா என்ன ஆசீர்வாதத்தில் இருக்கணும்னு கர்த்தர் எனக்கு முன் குறித்தாரோ அதில் நான் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், என் சந்தோஷம் இதில் தான் இருக்குது, தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தின் தேடுதல் இருக்குது. காணப்படாத தேவனை நான் ஆராதிக்கிறேன். தோமா அவர் விழாவில் விட்டு பார்த்தாதானா பாருங்க, நான் இருந்தா பலார்னு அரைஞ்சிருப்பேன். தோமாட்ட சொல்ற, வாப்பா தம்பி கையை விட்டு பாருங்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. ஏன்னா ஒரு மனுஷன் கூட விசுவாசத்துல குறைவா இருந்துருவே. நீ அதான் விசுவாசிக்கிற, வா வந்து பாரு. இப்ப நான் என்ன ஆண்டவரே தோமாவுக்கெல்லாம் காமிச்சிங்க, எனக்கு காமிங்கிறோம். நான் சொல்றேன், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நான் எங்க இருக்கிறேன், எந்த நிலையில விசுவாசம் இருக்குது, எனக்கு என் எண்ணங்கள் எவ்வளவு உயர்ந்து இருக்குது, கடவுளை குறித்து எந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருக்குதோ அப்ப அவர் சொன்னதெல்லாம் நம்புவோம். கடவுளை குறித்து உயர்ந்த எண்ணங்கள் இல்லைன்னா நல்லாதான் இருக்குது, ஆனா நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ப ஆரம்பிங்க, எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, இந்த இதுக்கு முன்னாடி 100 ஆடுல ஒரு ஆடு காணாத போச்சு இல்லையா? ஒரு ஆடு காணாத போகும்போது அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கும் போது சந்தோஷம் எங்க உண்டாகுது? பரலோகத்துல சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்ப உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக பரலோகத்து சந்தோஷம் உண்டாயிருக்குது. அந்த சந்தோஷத்தை நான் எண்ணிட்டேன்னா அங்க இருந்து வெகுமதி என்ன பண்ணும், புரியுதுங்களா? பரலோகத்துல சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலை என்ன செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆத்மாவுக்கு நீங்க சொல்றீங்க பாருங்க, சொல்லும் போது அந்த ஆத்மா ரட்சிப்புல வந்துச்சுன்னா பரலோகம் கொண்டாடுது இல்லையா? அப்ப பரலோகம் சந்தோஷப்படுகிற மாதிரி நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, புரியுதுங்களா? இருந்துட்டேன்னா குறைவே பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. எதிரி குறித்து சொல்லுதுல, எதிரி இல் பொருள் ஆவாங்களாம். நம்ம ஊர்ல இப்படி சொன்னா தெரியும், நம்ம ஊர்ல நெல் அடிக்கும் போது மாட்டை அடிப்பாங்க தெரியுமா, வாயை கட்டி விடுவாங்க. வாயை என்ன பண்ணுவாங்க, அது வேலை என்ன, சுத்தி சுத்தி வந்து எல்லா நெல்லையும் சரிப்படுத்திடும். ஆனா ஒரு பருக்க கூட அதெல்லாம் சாப்பிடுவேன். எதிரி அப்படித்தான், வாயை கட்டப்பட்டுருவான். அப்ப இயல்பொருள் அவன் நிற்கும் போது, அவன் இருக்கும் போதே கர்த்தர் என்னை வாழ வைப்பார், அவன் இருக்கும் போதே கர்த்தர் என்னை உயர்த்துவார், அவன் இருக்கும் போதே என்னை உயர்த்த 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 அவன் காதுல புகையா வரும், திரும்பவும் உயர்த்துவார். இன்னும் புகை என்ன பண்ணும், சத்தத்தை காணும். ஆனா நமக்குள்ளார புகை வரக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நன்மை என்ன பண்ணும். இன்னைக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்டுற நீங்களும் நானும் அந்த சுவை இருக்குதா, அந்த ஜாய் இருக்குதா, உள்ளத்துல அது சமாதானம் இருக்குதா, உள்ளத்துல அந்த எண்ணங்கள் வருதா? அப்படி வந்துச்சுன்னா அப்படியே உடம்பெல்லாம் குளிர்ச்சி ஆகும். இப்ப பார்க்கும்போது டெம்பர் ஆயிடுது பார்க்கும்போது. ஏன்னா நான் அந்த சந்தோஷத்தில் இல்லை, வேற எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மனம் திரும்பி செவி கொடுத்து தேசத்துல நன்மையெல்லாம் புசிக்கும்படியாய் அந்த சந்தோஷத்துக்குள்ளார வாங்க. அப்படி வந்துட்டீங்கன்னா சொல்றேன், உங்களை மாதிரி யாரும் வாழவே. ஏன்னா மோசே வாழ வச்சார். எதிரிகள் வரலாம், சூழ்ச்சிகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்க மூலமாக வருவதை காட்டிலும் ஜனங்கள் மூலமாக வந்துச்சு அவருக்கு, மோசேக்கு. ஆனா எல்லாத்திலிருந்தும் அவர் மேல வர அவரால் முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா
அவர் கடவுளோடு மகிழ்ச்சியாய் தேவனோடு நல்ல ஐக்கியத்திலையும் இருக்கும்போது கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக அவர் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. மரணம் கூட அற்புதமான மரணமாக என்ன பண்ணுது அவருக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஒருவேளை கடுமையான மரணமாக இருந்துச்சு என்ன பண்ணிருப்பாங்க, எவனா பாடுபடுத்தலாம் பாரு ஆளோ சொல்லிருப்பாங்க. இந்த ஆண்டவர் கூட இருக்கார வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை காட்டலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆண்டு சொல்றாரு, இல்லப்பா உன் மரணம் கூட அற்புதமா என்ன பண்ணும். ஒருத்தவங்க பார்த்து ஒரு காரியம் சொல்லாதபடி அற்புதமாக மோசடி மரணம் கூட என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். மற்றவங்களுக்கு இலக்காரமா என்ன பண்ணாது இருக்காது. ஒருவேளை மற்றவங்களுக்கு அற்பமா இருக்குதுன்னா நீங்கள் வேற எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். திரும்பி வந்து நான் கிறிஸ்து என்னை ரட்சிப்புக்குள்ளார் நடத்தும்போது சந்தோஷம் இருந்தது இல்லையா, அப்போல்லாம் உங்களுக்கு பணம் காசே இருக்காது. ரட்சிப்புக்கு பட்டு நீங்கள் ரட்சிக்கப்படும் போது பணம் இருக்காது, பொருள் இருக்காது, யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு இருக்குது, ஆனால் அந்த சந்தோஷம் வெளில போயிடுச்சு. இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை திரும்ப உள்ள வைங்க. உள்ள வச்சிங்கன்னா பாருங்க, எதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, எதற்காக உங்கள் வாழ்க்கையின் மையமாக கர்த்தர் இருந்தாரோ அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார். ஆமென். அதெல்லாம் ஆகாரத்தை பற்றி பெருசாக யோசிக்கவே வேணாம். ஏன் யோசிக்க வேணாம்னு உங்களுக்கு தெரியும். சமாரிய ஸ்திரீ சமாரிய போகிறாலே, சமாரிச்சுட்டு ஆண்டவர் அதுக்கு சொல்வார், சாப்பாடு அது புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை ரெடி பண்ணுன்னு சொல்லுவார் சீஷல். அவங்க போயிடுவாங்க. போன பிறகு தான் சமாரிய ஸ்திரியோட என்ன பண்ணுவார், பேசுவார். பேசி சமாரிய ஸ்திரியை வந்து ஒரு ரட்சிப்புக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, வேலை நடந்துடும். நடந்த உடனே ஆள் வந்துடுவாங்க. வந்தவொடனே சொல்கிறாரு, நான் நல்லா திருப்தியா சாப்பிட்டேன். நினைக்கிறேன், என்னடா அது யாரா வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பா, நம்ம தான் வாங்க போனோம், இவர் கொடுக்குறது யாரு. அப்ப இவர்கள் அறியாத ஒரு போஜனத்தை அவர் என்ன பண்றாரு, அது மகிழ்ச்சி. நீங்க சொல்றேன், நீங்கள் சுவிசேஷத்தை அறியாத ஜனங்களுக்கு நீங்க சொல்லும் போது அதுல உண்டாகிற மகிழ்ச்சியும் சமாதானமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் சாப்பிட்ட காரியத்தை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணும். இந்த மகிழ்ச்சி தான் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நினைச்சிருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எல்லாம் சாதகமாய் மாற்றப்பட்டது போல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சாதகம் என்ன பண்ணும். கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லுவோம்.